சிம்பிளா சொல்லணும்னா இங்க எழுந்துக்கிறதுல தான் ப்ராப்ளம் இருக்கு. உங்களோட ஸ்லீப் சைக்கிளே ப்ராப்பரா செட் ஆகல. காலையில 10-11 மணிக்கு இருந்துக்கிற அளவுக்கு எல்லாரும் ஸ்பாயில் ஆயிருக்கும். மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்து ஒரு நாள் 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு எழுந்துக்க முடியலன்னு தெரிஞ்சதும் அகைன் ஃபாலோ பண்ணாம விட்டுட்டு அப்புறம் கில்ட்டா ஃபீல் பண்ணி நான் என்ன மாதிரி ஆயிட்டேன்னு டெய்லி உங்களை நீங்களே செல்ஃப் அட்டாக் பண்ணிக்க வேண்டியதுதான். சரி, இதை எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க டெய்லி 9 மணிக்கு இருந்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் 10 இல்ல 11. அப்போ ஆவரேஜ் டைம் எடுத்துக்கிட்டா லெட்ஸ் சே 10 AM. 3 days சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. Day 1 9 AM எழுந்துக்க ட்ரை பண்ணுங்க. Day 2 8 AM. Day 3 7 AM. அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்டா 7க்கு எந்திரிக்க பாருங்க. சேம் மெத்தட் நீங்க தூங்குற டைம்க்கு கூட அப்ளை பண்ணுங்க. லேட்டா படுக்காம சீக்கிரமா தூங்குங்க. ஒரு நாள் வாவ் நான் சீக்கிரமா எழுந்துட்டேன்னு ஃபீல் வரும். அப்போ ஸ்லோலி பிரம்ம முகூர்த்தம்க்கு ஷிஃப்ட் ஆகுங்க. சிம்பிளா சொல்லணும்னா இங்க எழுந்துக்கிறதுல தான் ப்ராப்ளம் இருக்கு. உங்களோட ஸ்லீப் சைக்கிளே ப்ராப்பரா செட் ஆகல. காலையில 10-11 மணிக்கு இருந்துக்கிற அளவுக்கு எல்லாரும் ஸ்பாயில் ஆயிருக்கும். மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்து ஒரு நாள் 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு எழுந்துக்க முடியலன்னு தெரிஞ்சதும் அகைன் ஃபாலோ பண்ணாம விட்டுட்டு அப்புறம் கில்ட்டா ஃபீல் பண்ணி நான் என்ன மாதிரி ஆயிட்டேன்னு டெய்லி உங்களை நீங்களே செல்ஃப் அட்டாக் பண்ணிக்க வேண்டியதுதான். சரி, இதை எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க டெய்லி 9 மணிக்கு இருந்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் 10 இல்ல 11. அப்போ ஆவரேஜ் டைம் எடுத்துக்கிட்டா லெட்ஸ் சே 10 AM. 3 days சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. Day 1 9 AM எழுந்துக்க ட்ரை பண்ணுங்க. Day 2 8 AM. Day 3 7 AM. அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்டா 7க்கு எந்திரிக்க பாருங்க. சேம் மெத்தட் நீங்க தூங்குற டைம்க்கு கூட அப்ளை பண்ணுங்க. லேட்டா படுக்காம சீக்கிரமா தூங்குங்க. ஒரு நாள் வாவ் நான் சீக்கிரமா எழுந்துட்டேன்னு ஃபீல் வரும். அப்போ ஸ்லோலி பிரம்ம முகூர்த்தம்க்கு ஷிஃப்ட் ஆகுங்க.